எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சோசியல் மீடியாவில் கான்ட்ரவர்சியான நம்மளோட விஜய் அண்ட் த்ரிஷாவோட அந்த வெட்டிங்கை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷனில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு மாறாக நம்ம த்ரிஷாவோட மாஸ்டர் பிளான் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து நம்ம த்ரிஷாவும் அதே மாதிரி நம்ம விஜயும் வந்து கல்பாத்தியோட அந்த அவங்களோட வெட்டிங்க்கு வந்து போயிருந்தாங்க. அந்த வெட்டிங்கில் வந்து ஒரே ரெண்டு பேர் சேர்ந்து போகிற மாதிரியும் ஒரே காஸ்டியூமில் இருக்கிற மாதிரியும் அப்போ வந்து சோசியல் மீடியாவில் வேறு லெவலில் வந்து வைரலாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏற்கனவே வந்து கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் வந்து சங்கீதா வந்து டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமராக வந்து சொல்லிட்டு இருந்தது உண்மையாயிடுச்சா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து தளபதி ஃபேன்ஸே வந்து ரொம்ப சேடாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எல்லாருக்குமான ஒரு ட்ரெஸ் கோடாக இருக்குது. குறிப்பாக சிம்ரனும் அதே மாதிரியான ட்ரெஸ் கோடில் தான் வராங்க. ஆனால் அது இப்போ வந்து மேட்ரு இல்லை, நம்ம த்ரிஷாவோட மூமெண்ட்டு தான் இப்போ வந்து மேட்ரு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நம்ம த்ரிஷாவை வந்து நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் சிம்புவும் வந்து கல்யாணமே பண்ணாமல் இருக்கீங்களே, உங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்குமா இல்லையான்றது மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஃபன்னாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கல்யாணம்லாம் பண்ண போகிறதில்ல, என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து நான் வந்து இன்னும் 10 வருஷத்தில் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக வந்து மாற போகிறேன், எப்படி வந்து ஜெயலலிதா இருக்காங்களோ அந்த மாதிரி மாற போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னி எலமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு ஏமை தான் இப்போ வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. குறிப்பாக வந்து நம்ம விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஃபேன் கிரேஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மாற்று சக்தியாக வந்து இப்போ உருவாகிட்டு இருக்காரு. இதை தான் வந்து அவருக்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்து எழுந்தாலும் இப்போயும் வந்து அவருக்கான ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு கேண்டிடேட்டாக தான் இருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா நாளைக்கு வந்து அவர் வந்து மகளிரை வச்சு அவரோட ஒரு பெரிய மாநாடு வந்து நடக்க போகுது. அந்த மாநாட்டில் அவரோட முதல் கட்ட அந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. அவர் வந்தார்னா என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி முதல் கட்டமாக நாளைக்கு வந்து சொல்ல போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம த்ரிஷாவோட பிளாக்மெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விஜய் கூட இருக்கிறது, இல்லாட்டி உதயநிதி கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து அவங்க வந்து இப்போ வந்து நெருக்கத்தை வந்து அதிகமாக காட்டுறாங்க. அது வந்து அவங்களோட பேக் போனை வந்து அதிகப்படுத்துது. குறிப்பாக சொல்லணும்னா திமுகவில் வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதினு வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்து நம்ம த்ரிஷா வந்து ஆசைப்படுற மாதிரியும், அதே மாதிரி விஜய்க்கு ஒரு வேளை ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு பின்னாடி இவர் வர மாதிரியும் வந்து நிறையா வந்து க்ளோஸ் சர்க்கிளில் வந்து இப்போ வந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த த்ரிஷாவோட கான்ட்ரவர்சி இப்போ வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம், அது வந்து நமக்கு இன்னும் கிளியராக தெரியலை. ஆனால் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி நம்ம த்ரிஷா ஒரே கல்லில் 2 மாங்காய் போடுற மாதிரி அவங்க அடுத்து வந்து அவங்களோட பொலிட்டிஷியன் கெரியரை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இப்போ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. குறிப்பாக ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளணுன்றதை அவங்க வந்து ஒரு ஏமாக வச்சுருக்காங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் அதுக்கான பிளானிங்கை இவங்க வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் தெரியுது. நாளைக்கு இந்த மாநாடு எப்படி இருக்க போது தெரியல. ஏன்னா விஜய்க்கு நேற்றுலேருந்து நெகட்டிவ்ஸ் நிறையா வந்து பரவிட்டுருக்கு. அது என்னதான் தப்புன்றனாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி நம்ம இன்னும் கேட்கவே இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியல, அதே மாதிரி சங்கீதா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியல. எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் நம்மளோட ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளோட தளபதிக்கு வந்து அவருக்கு வந்து ட்ராபேக் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு மாநாடு அவருக்கு எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட த்ரிஷாவோட இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட அடுத்தடுத்த மூமெண்ட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.